ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு லாங் வீடியோ. இந்த சேனலை நீங்கள் இப்போ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு நாளையில் நான் தம்பி வச்சுட்டு என்னெல்லாம் பண்ணுறேன்னா, இன்றைக்கி கிச்சனில் க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது. சரி, அது வீடியோவும் எடுக்கலான்னு சொல்லி தான் வீடியோ எடுத்து அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். காலையில் எழுந்திரிச்சிட்டு எப்பவும் போல் அவருக்கு லன்ச் பண்ணுறதுக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அவருக்கு சமைச்சிட்டு அதுக்கப்புறம் மீதி வேலையை பார்த்துக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். கம்மிங் வெட்னஸ்டே அவர் மாலை போடுறதுனால வீட்டில் நான்வெஜ் பாவக்காய் எதுவும் சமைக்கக்கூடாதுன்னு சரி மண்டேவே செஞ்சிடலான்னு சொல்லி அது சும்மா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிட்டேன். மஞ்சள்தூள் மிளகாத்தூள் மட்டும் போட்டு அது ஃப்ரை பண்ணால் அது நல்லாயிருக்கும். தயிர் சாப்பாடு அது கூட செஞ்சுட்டேன். என்னடா தயிர் சாப்பாடுன்னு சொல்லிட்டு தாளிச்சிட்ருக்கான்னு பார்க்குறீங்களா? இப்படி தாளித்து செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் மத்தியானம் கொஞ்சம் ட்ரை ஆயிடும். அதனால் தயிர் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிக்கணும். அப்புறம் காலையில் சாப்பிட்றதுக்கு சண்டே செஞ்ச நான்வெஜ் குழம்பு இருந்துச்சு. அது கூட தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். அப்படியே சைடு பை சைடாக எனக்கும் டீ போட்டுட்ருந்தேன். நானும் டீ குடிக்கிறது கண்ட்ரோல் பண்ணலான்னு நினைக்கிறேன், ஆனால் முடிய மாட்டேங்குது. காலையில் ஒரு டீ, சாயங்காலம் ஒரு டீ குடித்தாதான் அந்த டேவே போன மாதிரி இருக்குது. இல்லைனா ஒரு மாதிரியாகவே இருக்குது. உங்களுக்கு அப்படியான்னு சொல்லுங்கள். அப்புறம் காலையில் தம்பி எழுந்திரிச்சிட்டான். அவன் எழுந்திரிச்சிட்டு கொஞ்ச நேரம் அவனுக்கு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணி விட்டுட்டு அவனுக்கு தோசை ஊற்றி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு மேலே அதெல்லாம் தொடச்சிட்டேன், டைல்ஸ் எல்லாம். அது அந்த எக்ஸாஸ்டர் ஃபேன் வைக்காதனால இருந்தாலும் எண்ணெய் பிசுக்கெல்லாம் ஃபுல்லாக பிடிச்சிருது. அதனால் மேலே ஃபஸ்ட் அது சோப்பு போட்டு தேய்ச்சிட்டு ஒரு ஈர துணியை வச்சுட்டு அப்படியே தொடச்சிட்டு இருந்தேன். பொண்ணுங்க லைஃபே எப்படி தானே, நம்ம எவ்வளோ தான் வீட்டில் செல்லமாக இருந்தாலும் என்ன தான் படிச்சிருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே இப்படி கூட்டி பெருக்கி துடைக்கிறது தான் நம்ம பர்மனெண்ட் வேலையாக இருக்குது. அதுலேயும் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம். வேலைக்கு போனாவாச்சும் எவ்வளோ யோசிச்சுட்டே இருக்கலாம். வீட்டில் இருந்தாங்கன்னா இதுவே ஒரு டிப்ரெஷனாக இருக்கும். உங்களுக்கும் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் ஒரு சைடு தம்பி பார்த்துக்கிறதும் நல்லா தான் இருக்குது. நம்மளே மாதிரி யாராச்சும் பார்த்துப்பாங்களான்னு தோணுது. ஆனால் வேலைக்கு போகாமல் வீட்லேயே இருக்கோமே இன்னும் ஒரு சைடு கஷ்டமாக இருக்குது. கரியர் என்ன பண்ணுறது? பிஹைண்ட் தி சீன்ஸ் ஆஃப் கிச்சன் க்ளீனிங் பார்க்குறீங்களா? நான் ஒரு பக்கம் கிச்சன் எல்லாத்தையும் தொடச்சிட்டு இருந்தா இவன் எல்லாத்தையும் எடுத்து போட்டிருக்கிற அந்த பெட்டு மேலே கொட்டி பெருங்காய டப்பா வேலை எடுத்து கீழே சிந்தி இனி அது ஒரு வேலை. அது போக நம்மளுக்கு நாமே சூனி வைக்கிற மாதிரி நான் சார்ஜ் ஒயர் கீழே இருந்துச்சு. அதை அப்படியே எடுத்துருக்கலாம். அதை பிடிச்சி இழுத்து வெந்தய டப்பாவை தள்ளி விட்டு இனி மறுபடியும் அதை கூட்டி அது ஒரு வேலை. நம்மளுக்கு மட்டும் ஏன்டா அப்படி நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கும் இப்படியான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ரூம் ஃபுல்லாக கிச்சன் ஃபுல்லாக எல்லாத்தையும் தொடச்சிட்டு செல்ஃப் துடைக்கும் போது வீடியோ எடுக்கிறதுக்கு வச்சேன். ஆனால் பார்த்தா அது சுவிட்ச் ஆஃப் ஆகிருந்துருக்கு. அது கூட எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் பார்த்துட்டு அது சார்ஜ் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தொடச்சிட்டேன். ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா அன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டார். அவர் அந்த டிவி யூனிட்டெல்லாம் தொடச்சி அதை நான் அந்த ஆர்டிஃபிஷியல் மணி பிளான்ட் நான் கிச்சனை டெக்கார் பண்ணலான்னு வாங்கி வச்சுருந்தேன். அதை எடுத்து அவங்க அந்த டிவி யூனிட்டில் செட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் டிமார்ட் போகிற வேலை இருந்துச்சு, அங்கே போயிட்டு வந்தோம். இவனை வச்சுட்டு ஒரு வீடியோ கூட எடுக்க முடியல. அங்கே போயிட்டு ஃபோனை வாங்கிட்டு நான் வீடியோ எடுக்கிறேன்னு சுற்றி எப்படி எடுக்கிறேன் பாருங்க. இப்போவே இந்த வயசில் நம்மளுக்கு ஃபோன் பற்றி கூட என்னென்னு தெரிஞ்சிருக்காது. அப்புறம் அவங்க அப்பா வீடியோ எடுக்கிறானாமா. எப்படி எடுக்கிறான்னு நீங்களே வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் எல்லா திங்ஸையும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.